நாளை அதிகாலை தென்கிழக்கு வங்காள விரிகுடாவில் இந்தோனேசியாவுக்கு மேற்காக காற்று சுழற்சி ஒன்று உருவாகும் வாய்ப்புள்ளது என்று யாழ் பல்கலைக்கழக புவியியல் துறையின் தலைவரும் வானிலை ஆய்வாளருமான பேராசிரியர் நாகமுத்து பிரதீபராஜா தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் விடுத்துள்ள சமூக ஊடக பதிவில், இது மேற்கு வடமேற்கு திசை நோக்கி நகர்ந்து எதிர்வரும் 31ஆம் திகதி அன்று இரவு அம்பாறை மாவட்டத்தின் திருக்கோவிலுக்கு கிழக்காக 171 கிலோமீட்டர் தூரத்தில் நிலை கொண்டு பின்னர் இலங்கையின் தென்கிழக்கு கரையை அண்மித்து அதன் பின்னர் இலங்கையின் தெற்கு கரையோரமாக நகர்ந்து எதிர்வரும் ஜனவரி 6ஆம் திகதி அன்று குமரிக்கடலை சென்றடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதில் கவனிக்க வேண்டிய விடயம் யாதெனில், டித்வா புயலின் உருவாக்கத்துக்கு காரணமாக விளங்கிய காற்று சுழற்சி ஆரம்பத்தில் இலங்கையின் தென்கிழக்கு திசையிலிருந்து மேற்கு திசை நோக்கி எந்த பாதையினால் நகர்ந்ததோ அதே பாதையிலேயே புதிதாக உருவாகவிருக்கும் காற்று சுழற்சியும் நகரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் டித்வா காற்று சுழற்சி மேற்கிலிருந்து பின் மீள கிழக்கு நோக்கி நகர்ந்து இலங்கைக்கு பெரும் துன்பத்தை ஏற்படுத்தியது. ஆனால் இது அவ்வாறு அமையாது. இதனால் எதிர்வரும் 28ஆம் திகதி முதல் ஜனவரி 6ஆம் திகதி வரை நாடு முழுவதும் மிதமானது முதல் கனமான வரை மழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது. குறிப்பாக வடக்கு, கிழக்கு, ஊவா, மத்திய மாகாணங்கள் நாளை முதல் மழை பெறத் தொடங்கும். மத்திய, தென், சப்ரகமுவ, மேற்கு, வடமேல் மாகாணங்கள் எதிர்வரும் 29ஆம் திகதி முதல் மழை பெறத் தொடங்கும். எதிர்வரும் 30ஆம் திகதி முதல் ஜனவரி 3ஆம் திகதி வரை நாடு முழுவதும் மிதமான முதல் கனமான வரை மழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது. வடக்கு, கிழக்கு, மத்திய, ஊவா, வடமத்திய மாகாணங்களுக்கு தொடர்ச்சியாக 4 அல்லது 5 நாட்களுக்கு அவ்வப்போது மழை கிடைக்கும் என்பதால் குளங்களின் தற்போதைய நீரின் அளவை முன்கூட்டியே சற்று குறைத்து நீரளவை முழு வளங்கள் அளவில் பேணாமல் சற்று குறைவாக பேணுவது சிறந்தது. ஏனென்றால் இந்த சுழற்சியில் எதிர்பார்க்கும் மழை கிடைக்காது. குளங்கள் முழுக்க கொள்ளளவை அடையாது விட்டாலும் எதிர்வரும் ஜனவரி மாதத்தின் 2வது வாரத்தின் இறுதியில் கிடைக்கும் மழை முழு கொள்ளளவை பூர்த்தி செய்யும். அத்துடன் ஜனவரி மாதத்தின் இறுதி வரை பல நாட்கள் மழை நாட்களாக அமையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அத்தோடு மத்திய, ஊவா, சப்ரகமுவ மாகாணங்களின் பெரும்பாலான பகுதிகளிலும் மற்றும் குருநாகல் மாவட்டத்தின் பல பகுதிகளுக்கும் எதிர்வரும் 29ஆம் திகதி முதல் பரவலாக மழை கிடைக்கத் தொடங்கி எதிர்வரும் ஜனவரி மாதம் 4ஆம் திகதி வரை மழை தொடர்ச்சியாக அவ்வப்போது கிடைக்கும் என்பதாலும் காற்று சுழற்சி இலங்கையின் தென்கிழக்கு பகுதியை அண்மித்து தென்பகுதியூடாக நகரும் என்பதாலும் மத்திய மற்றும் ஊவா மாகாணங்களின் பல பகுதிகளிலும் நாளின் அதிகுறைந்த வெப்பநிலை 9 பாகை செல்சியஸுக்கு குறைவாக பதிவாகி வருவதாலும் இம்மாகாணங்களின் பல பகுதிகளிலும் குறைந்த வெப்பநிலை மற்றும் தொடர்புடைய மழை காரணமாக மண்ணீர கொள்ளளவு 76 முதல் 93% என்ற அளவிலேயே உள்ளதனாலும் எதிர்வரும் 29ஆம் திகதி முதல் எதிர்வரும் ஜனவரி மாதம் 4ஆம் திகதி வரை மத்திய, ஊவா மற்றும் சப்ரகமுவ மாகாணங்களின் பல பகுதிகளிலும் நிலச்சரிவு அனர்த்தத்துக்கான சாத்தியங்கள் உள்ளன. அத்தோடு தொடர்ச்சியாக மழை கிடைக்கும் என்பதாலும் ஏற்கனவே பல குளங்கள் கிட்டத்தட்ட முழு கொள்ளளவோடு உள்ளமையாலும் தாழ்நில பகுதிகளில் உள்ள மக்கள் வெள்ள நிகழ்வுகள் தொடர்பாக அவதானமாக இருப்பது அவசியம். அதேவேளை இந்த காற்று சுழற்சி காரணமாக எதிர்வரும் 31ஆம் திகதி முதல் கிழக்கு, தென்கிழக்கு, வடக்கு கடற்பகுதிகள் கொந்தளிப்பான நிலையில் காணப்படும் என்பதாலும் கடற்றொழிலாளர்கள் கடலுக்கு செல்வதில் அவதானமாக இருப்பது அவசியம் என அவர் குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் ஏற்பட்ட அதிதீவிர வானிலையால் பாதிக்கப்பட்டுள்ள 5,27,000 சிறுவர்களுக்கு மனிதாபிமான உதவி தேவைப்படுவதாக ஐக்கிய நாடுகள் சபை தெரிவித்துள்ளது. ஐக்கிய நாடுகள் சபை வெளியிட்டுள்ள அறிக்கையில் 1.2 மில்லியனுக்கும் அதிகமான மக்களுக்கு மனிதாபிமான உதவி தேவைப்படுவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அத்துடன் பசி மற்றும் உணவு பாதுகாப்பின்மை அதிகரித்து வருவதாகவும் கூறப்படுகிறது. சுமார் 3 வீடுகளில் ஒரு வீடு உணவு பாதுகாப்பின்மையை எதிர்நோக்குவதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அதே நேரம் பல குடும்பங்கள் உணவை குறைப்பது போன்ற உத்திகளை நாடுகின்ற நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் ஐக்கிய நாடுகள் சபை வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
பேரிடர் நிலைமையால் வீடுகளுக்கு ஏற்பட்டுள்ள பாதிப்புகளை நிவர்த்தி செய்வதற்காக தனித்தனியாக சேத மதிப்பீடுகளை மேற்கொள்ளாமல் ஒவ்வொரு வீட்டிற்கும் 5 லட்சம் ரூபாய் வீதம் வழங்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். கோபேகனை பிரதேச செயலகத்தில் நடைபெற்ற பிரஜாசக்தி முன்முயற்சி தொடர்பான விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்தார். චක්‍රලයක හදන්න ඉස්සලා සාකච්ඡාවේ අරමුණ උනේ පූර්ණ වශයෙන් හානි වුණු නිවෙස් 2 අර්ධ වශයෙන් හානි වුණු නිවෙස් 3 ගම් වතුරට යම් ප්‍රමාණයක යට වෙච්ච නිවසක්. මම කියන්නේ අපි කොයිලාකවත් කිව්වේ නෑ රුපියල් 50000 තක්සේරු කරලා දෙන්න කියලා. 25000 තක්සේරු කරලා දෙන්න කිව්වේ නෑ. අපි හැමදාම කිව්වා මේ විශේෂණයවට පස්සේ කියව ප්‍රධානම කාරණේ තමයි තිබ්බු තත්ත්වයට වඩා හොඳ තත්ත්වයක් අපි අත්පත් කරලා දෙනවා ජීවිත හැර අහිමි වෙච්චි සියලු දේ ලබා දෙන්න. ඉතින් අපි බලන්න ඕන හැම වෙලාවෙම ජනතාවගේ පැත්තෙන් ඉඳලා තමයි. ඒ හින්දා රාජකාරියේදී අපි අපේ අභිමතයන් පාවිච්චි කරන්නේ තීන්දුව ගන්න ජනතාවගේ පැත්තේ ඉඳමින් කරන්නේ. ඒ මුදල් ලැබෙන්නේ ඔහුගේ පවුල තව ටිකක් උඩට ගේන්න. இயற்கை அனர்த்தங்களால் பாதிக்கப்பட்டவர்களுக்கான நிவாரணங்கள் வழங்குவது தொடர்பில் சுற்று நிருபம் தயாரிக்கப்பட முன்னரே 50,000 ரூபாய் நிவாரண கொடுப்பனவு அறிவிக்கப்பட்டது. அனர்த்தங்களால் முற்றாக சேதமடைந்த வீடுகள், பகுதியளவில் சேதமடைந்த வீடுகள் மற்றும் வெள்ள நீர் அல்லது மண் உட்புகுந்த வீடுகள் என அனைத்துக்கும் இந்த கொடுப்பனவுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. அதேபோன்று வீடுகளை தூய்மைப்படுத்துவதற்காக அறிவிக்கப்பட்ட 25,000 ரூபாய் கொடுப்பனவுகளும் மதிப்பீட்டின் அடிப்படையில் வழங்கப்படவில்லை. பாதிக்கப்பட்ட வீடுகளை முன்னரை விட சிறந்த நிலையில் மீள புனரமைத்து கொடுப்போம். இழந்த உயிர்களை தவிர ஏனைய அனைத்தையும் நாம் மீட்டுக் கொடுப்போம். மக்களின் பக்கமிருந்தே நாம் அனைத்தையும் சிந்திக்கின்றோம். டித்வா சூறாவளியின் பின்னர் முழுமையாக அல்லது பகுதியளவில் சேதமடைந்த வீடுகளை கொண்ட குடும்பங்களுக்கு ஆதரவளிக்கும் நோக்கில் முறையாக சுற்று நிருபங்கள் வெளியிடப்படுவதற்கு முன்னரே ஆரம்ப கட்ட நிதியுதவிகள் வழங்கப்பட்டன. ඊට පස්සේ තීන්දුව කරා ඔකේ ලක්ෂ 5 ගානේ දෙමු තක්සේරු නොකර කියලා. 1,20,000 අර්ධානි සිද්ධ වෙලා තියෙනවා මේ තක්සේරු කරගියොත් තව වුණක් විතර. ඒක තීන්දුවක් ගත්තා රුපියල් ලක්ෂ 5 ගානේ සියලු දෙනාට දෙන්න. තක්සේරුවක් නොමැතිව යම් කෙනෙක් හිතනවා නම් Taman තක්සේරු කරලා තමයි මුදල ගන්න ඕන කියලා එයාට පුළුවන් මට රුපියල් ලක්ෂ 5 එපා තක්සේරු කරලා මගේ වටිනාකම දෙන්න. ඒක තක්සේරු කරපුවාම ඒක ලක්ෂ 25 දෙනවා. ඒක 50 දෙනවා. එහෙම තමයි තීන්දුව අරන් තියෙන්නේ. பகுதியளவில் சேதமடைந்த 1,20,000த்திற்கும் அதிகமான வீடுகளுக்கான விரிவான மதிப்பீடுகளை மேற்கொள்வதற்கு சுமார் 1 வருட காலம் எடுக்கும். இது நிவாரணங்களை வழங்குவதில் தாமதத்தை ஏற்படுத்தக்கூடும். எனவே சரியான நேரத்தில் உதவிகளை உறுதி செய்வதற்காக மதிப்பீடுகள் ஏதுமின்றி பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு வீட்டிற்கும் தலா 5 லட்சம் ரூபாய் நிலையான தொகையை வழங்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. இருப்பினும் முறையான சேத மதிப்பீட்டை மேற்கொள்ள விரும்பும் குடும்பங்கள் இந்த நிலையான கொடுப்பனவை பெறுவதை தவிர்க்கலாம். அத்தகைய சந்தர்ப்பங்களில் மதிப்பீடு செய்யப்பட்ட சேதத்தின் மதிப்பீட்டின் அடிப்படையில் இழப்பீடு வழங்கப்படும். மதிப்பீடு செய்யப்பட்ட சேதத்தின் மதிப்பு 2.5 மில்லியன் ரூபாய் அல்லது 5 மில்லியன் ரூபாவாக இருந்தாலும் அரசாங்கம் அதற்கேற்ப முழுமையான மதிப்பீட்டு தொகையை வழங்கும் என அவர் தெரிவித்தார். சாதாரண மக்கள் பயன்படுத்தும் சிறிய ரக வாகனங்களின் விலையை குறைக்க அரசாங்கம் அவதானம் செலுத்த வேண்டும் என இலங்கை வாகன இறக்குமதியாளர்கள் சங்கத்தின் தலைவர் பிரசாத் மானகே தெரிவித்துள்ளார். குறைந்த என்ஜின் கொள்ளளவு கொண்ட வாகனங்களின் விலையில் மாற்றத்தை ஏற்படுத்துமாறு அவர் அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளார். இதுகுறித்து அவர் மேலும் கூறுகையில், අපි පාරිපූජ ජනතාව වෙනුවෙන් පුළුවන් නම් මිලේ යම් වෙනසක් කරන්න. අඩුම තරමේ මේ පොඩි වාහන. මොකද මේ සාමාන්‍ය ජනතාව මිලදී ගන්න ඇල්ටෝ, වැගනාර්, යාරිස්, සුසුකි හස්ලර් වගේ අඩුමාන 1000cc කැටගරි එකේ හෝ මේ ඩියුටි එක අඩු කරලා දෙන්න කියලා අපි ඉල්ලන්න කැමතියි. சாதாரண பொதுமக்கள் கொள்வனவு செய்யும் ஆல்டோ, வேகனார், யாரிஸ், அஸ்டலர் போன்ற 1000 சிசி வரம்பிற்குட்பட்ட வாகனங்களுக்கான வரியை குறைத்து வழங்குங்கள். ஒரு சாதாரண வேகனார் வாகனத்திற்கு சுமார் 40 லட்சம் ரூபாய் வரி விதிக்கப்படுகிறது. நடுத்தர வர்க்கத்தினரே இதனை வாங்குகின்றார்கள். அத்துடன் இது சிறந்த எரிபொருள் சிக்கனம் கொண்ட வாகனம். உண்மையில் இவ்வாறான வாகனங்களையே ஊக்குவிக்க வேண்டும் என்றார். இதேவேளை நாட்டில் நிலவிய அனர்த்த நிலைமை காரணமாக வாகன விற்பனையில் குறிப்பிடத்தக்க வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார்.
தெரிவித்துள்ளார். இதன் காரணமாக இறக்குமதி செய்யப்படும் வாகனங்களுக்கான நிபந்தனைகளை தளர்த்துமாறும் அவர் அரசாங்கத்திடம் கேட்டுக் கொண்டுள்ளார். මේ වෙලාවේ ඇත්තටම අපි සියලු දෙනා දන්නවා සාමාන්‍යයෙන් වැගන්නාර් රථයකට පවා ලක්ෂ 40 ක විතර ඩියුටි පර්සන්ටේජ් එකක් වදිනවා. ඉතින් මේක සාමාන්‍යයෙන් 650cc පොඩි එන්ජින් එකක් තියෙන පොඩි වාහනයක්. මේක මිලදී ගන්නේ සාමාන්‍ය මධ්‍යම ප්‍රාන්තිකයේ සාමාන්‍ය ජනතාව. ඉතින් මේක හොඳට ෆුවල් කරන මේක ඇත්තටම මේ වගේ வாகனம் අපි ப்ரோமோட் කරන්න ඕනේ. அனர்த்த நிலைமையால் மக்களின் பொருளாதார மட்டம் வீழ்ச்சியடைந்துள்ளது. முன்பதிவு செய்தவர்களால் வாகனங்களை வாங்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. 3 மாதங்கள் கடந்தவுடன் 3 வீத அபராதம் விதிக்கப்படுகிறது. ஏற்கனவே நிலவும் அனர்த்த நிலைமையை கருத்தில் கொண்டு முடிந்தால் இந்த 3 விகித அபராதத்தை நீக்கி தருமாறு அரசாங்கத்திடம் கோருகின்றோம் என அவர் கோரிக்கை விடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. පාරිභෝගික ජනතාවට මේ වාහන මිලදී ගැනීමට හැකියාව වෙන පරිදි අපි රජයෙන් නැවතත් ඉල්ලීමක් කරන්න කැමතියි. පුළුවන් නම් මේ වාහනවල මිල ගණන් අඩු කරලා දෙන්න.